என்னதான் நம்ம வீட்டில் காரக்குழம்பு புளிக்குழம்பு செஞ்சாலும் ஆனால் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் வராதுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டு காரக்குழம்பு டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, வரமல்லி, 3 பீஸ் அளவுக்கு தேங்காய், அதோட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அப்படியே கல்யாண வீட்டு அளவுக்கு டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயார். அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.